ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ஜோதிட பதிவுகள். மிக நுணுக்கமான பதிவுகள் எடுத்து வச்சிருக்கேன். அது வரிசையாக வரும். இப்ப இந்த செவ்வாய் பயிற்சி கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி மாறின செவ்வாய் பயிற்சியால 12 ராசிகளுக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத அணித்தரமா சொல்லிட்டு வந்த நிலையில கொஞ்சம் குறைவு இருக்கு. இருந்தாலும் இது முக்கியமான பதிவு. நேற்று ஒரு வாடிக்கையாளர் தூண்டிவிட்ட விஷயம், அதைத்தான் விளக்க போறேன். நான் ஜாதக பலன் சொல்றது வாக்கியத்தில் அல்ல, ஒரு நாள் குறிப்பு. ஒரு விசேஷங்களுக்கு, சிறு விசேஷங்களுக்கு வந்தா கூட திருக்கணிதப்படி தான் சொல்றேன். ஏன்னா நட்சத்திரம் மாறுற அமைப்பு இருக்குல்ல, அதுக்காக திருக்கணிதம் தான் பார்ப்பேன். கோல்சார பயிற்சியும் திருக்கணிதம் தான். சந்திரனா இருந்தாலும் வாக்கியத்துல திருக்கணிதம் வித்தியாசம் வருதுல்ல, அது செவ்வாயா இருந்தாலும் ராகுவா இருந்தாலும் சனியா இருந்தாலும் குரு பகவானா இருந்தாலும் திருக்கணிதப்படி தான் சொல்றேன். கொண்டு வர்ற ஜாதகங்களுக்கு பலன் சொல்வதில்லை. இதுல ஆண் காலத்துல ஆண் பிறந்திருக்கும், பெண் காலத்துல பெண் பிறந்திருக்கும்னு திருத்தி எழுதப்பட்ட ஜாதகம்லாம் வரும். அது முன்பின் இருக்கும். அப்ப குணநலன்கள், தாய் அமைப்பு, தந்தை அமைப்பு, அவருடைய தொழில் அமைப்பு, படிப்பு எப்படி, தாய்மாமன் எப்படி, இதெல்லாம் ரெஃபர் பண்ணி கூடுதலா நேரம் எடுத்துக்கிட்டு அதை சரி செஞ்சு அப்ப அதான் பலன் சொல்றதுங்க. இது குருநாதர் நெத்தி போட்டு அடித்தா போல் சொல்லி இந்த விஷயங்கள். இப்ப நேத்து அதோட ஜாதகமும் எழுதிட்டு வர்றேன், எழுதி கொடுக்குறேன். எப்படின்னா திருக்கணிதம் எப்படி இப்ப சாப்ட்வேர் வந்துருச்சு. அது பலன் பார்க்கறதுக்கு நம்ம கணக்கு போட்டு சொல்றதுக்குள்ளேயும் அது கால அவகாசம் பத்தாது. அப்படிங்கிற அமைப்புல பலன் எடுக்கிறதுக்கு நெட்ல இதுல இணையத்தின் மூலம் எடுக்கிறோம். அதுல பாருங்க, அதுல கணக்குகளுக்கு மட்டும்தான் எடுத்துக்கிறணும். டிகிரி சுத்தமா இருக்கும். அதுல கணக்கு தவறாது. ஆனா அது பலன்னு சொல்லி அதுலயே வரும். அதை நம்ம பார்க்கக்கூடாது. செவ்வாய் தோசை இருக்கா, இல்லாத இடத்துல செவ்வாய் தோசை இருக்குமாங்க. பலவித விஷயங்கள்லாம் அதில் இருக்கும். தசாபுத்தி பலன்கள்லாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் ஏற்புடையதல்ல. தேவையானதை மட்டும் நம்ம அன்னப்பறவை மூலம் எடுத்துக்கிறணும். இப்ப என்கிட்ட ஜாதகம் எழுத சொல்லுவாங்க. அப்ப இந்த திருக்கணித மெத்தடில் அதை எழுதி கிரக பாகை நெருக்கம், தசாபுத்தி அமைப்புகள் எல்லாமே எழுதி நிறைவா சொல்றது. சில விஷயங்கள் ஜோதிடத்தில் மறுக்கப்பட்ட விஷயங்கள் அதை அறிவுறுத்தியும் எழுதுவேன். இதுதான் ஜாதகம் நான் எழுதி கொடுக்குற மெத்தடுங்க. கைப்பட எழுதி நோட்டாவே, பழைய மாடலில் அச்சடிச்ச நோட் இருக்கு பாருங்களா, அதுலேயே நம்ம நோட் புக் மாதிரி இருக்குல்ல, அதுலேயே எழுதி கொடுத்துறது. அதுல சில விஷயங்களை நான் மறுப்பேன். அதை எழுதி கொடுக்கும்போது எல்லாருமே அதுல கவனம் செலுத்துவதில்லை. இல்லை, ஒரு குறிப்பிட்டவரை நான் ஜோதிடத்தை ஆன்லைன்ல போவாங்க. என்கிட்ட ஜாதகம் எழுதுறவங்க ஒரு பிரைமரி ஸ்கூல் டீச்சர் தான், இன்னொரு டீச்சர் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி கூட்டு வந்தவங்க. என்கிட்ட அந்த அரசு துறையில் உள்ளவங்க நிறைய பேர் வருவாங்க. என்ன காரணம்னா, என்னுடைய 10ஆம் அதிபதி விருச்சிக லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்றிருப்பார். சனி பார்க்கிறாரு, அது வேற. பாக ரீதியா அரசு அமைப்புல உள்ளவங்க நம்ம கிட்ட அதிகமா வருவாங்க. இதுலயும் ஜோதிடத்தை உணரலாம். இருக்கட்டும். இப்ப எழுதக்கூடிய இந்த பதிவை பார்க்க என்ன பதிவு போட போறோம்னா, ஜாதகம் எப்படி எழுத வேண்டும், இதுதாங்க கான்செப்ட். அதுக்கு அடிகோலியது இந்த விஷயத்தை எனக்கு அறிவுறுத்தது நேற்று அந்த அம்மா உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர் சொன்ன விஷயம்ங்க. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப்ல ஏகப்பட்ட நுணுக்கமான கிரக பாவக சுபத்துவ என்னுடைய முதன்மை ஆசான் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுடைய நெடுநாளைய ஆய்வின் கண்டுபிடிப்பான கிரக சுபத்துவ, பாவக சுபத்துவ, சூட்சும அமைப்புகளை அடித்தளமா வச்சுதான் நான் பலன் எடுக்கிறேன். பலன் தவறுவதில்லை. 100% யாரும் சொல்ல முடியாது. அது பரம்பொருள் கையில். ஒரு குறிப்பிட்ட இலக்கு மேல நமக்கு இருட்டாயிரும் ஆய்வு. அப்ப அது இறைவனது அமைப்புன்னு நம்ம சொல்றோம். ஆனால் தப்பு தவறாம சொல்றதில்லை. இப்ப நேற்று நான் எழுதி கொடுத்த விஷயங்கள்ல அவங்களுக்கு ஜாதகம் எழுதி கொடுத்தேன். அவங்களுடைய பேத்திக்கு அதை அவங்க பறிச்சு பார்த்துட்டு என்கிட்ட பலன் சொன்னேன். சரியா இருக்கு. அந்த ஜாதகத்துல அப்பாவுடைய அமைப்பு, அம்மாவுடைய அமைப்பு, இதை யார் நுணுக்கமானவங்கிற அமைப்பு, தாய்மாமனுக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிற அமைப்பு எல்லாத்தையும் சொல்லி, தாய்மாமன் ஜாதகத்தை ஏற்கனவே பார்த்தாங்க, அதோட கம்பேரிசன் பண்ணி ஒருத்தட்ட பார்த்துட்டா என்கிட்ட ஃபைல்ல இருக்கும். அடுத்து அவங்களோட உறவு முறை
வந்தாங்கன்னா அவங்களுக்கு பலன் சொல்லிட்டு அந்த உறவுமுறையோட ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு நான் கட்டணம் வாங்க மாட்டேன். முதல் தரமே எல்லாமே உறவு முறையை பார்த்தாங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் கட்டணும். முதல்ல ஒன்றை பார்த்துட்டு நெடுநாள் சென்று வரும் பொழுது அவங்களே அறிவுறுத்தினான். இப்போ இந்த பொண்ணுடைய ஒரு பையன் வச்சுக்கலாம், பையனுடைய அண்ணனுக்கு ஏற்கனவே பார்த்தாங்கன்னு சொல்லி டேட் எடுத்து அந்த ஃபைல் எடுத்து ஒப்பிட்டு சொல்லுவேன். இந்த ஜாதகத்துல இவர் பலன் போக இவர் அண்ணனுக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கிறது அதோட ஒப்பிட்டு சொல்லுவேன். அற்புதமா இருக்கும். இது குடும்ப ஜாதகங்கள் பார்க்கக்கூடிய முறை. இப்ப கான்செப்டுக்கு வர்றேன். ஜாதகம் எப்படி எழுதணும், எப்படி எழுதக்கூடாது, இப்படி வச்சுக்குவோம். எடுத்த உடனே பார்த்தாங்க, பேர் எழுதிருக்கீங்க, அப்பா அம்மா பேர் போட்டிருக்கீங்க, ஓகே. குலதெய்வம் பேரும் நம்ம அவசியம் எழுதணும். இவ்வளவு தூரம் எழுதுறாங்களே பழமையவாதிகள், அவங்க குலதெய்வம் பேரை குறிப்பிடுறாங்களா? குறிப்பிடுறதில்லை. குலதெய்வம் பேர் அவசியம் வேணும். அதாவது ஆன்மீகத்தையும் சுயரத்தையும் உள்ள ஆன்மீகம் இல்லாமல் எதுவுமே இல்லை, இறைவன் இல்லாமல் எதுவும் இல்லை, இறைவன் இல்லாமல் கிரகங்கள் இல்லை. சரியா? ஆனால் பலன் எடுக்கும் பொழுது ஆன்மீகத்தை உள்ள புகுத்தக்கூடாது. குருவும் புதனும் சம்பந்தப்பட்டாங்கன்னா நேருக்கு நேரம் பார்த்துக்கிட்டாங்கன்னு சரி, குருவோட தொடர்பு வந்தாலும் சரி, அவங்க ஆன்மீகத்தை உள்ள இழுத்து தான் செய்வாங்க. தனி புதன், அதுதான் வல்லமை. தனி புதன் சுக்கிரனோட சொந்த புதனா இருக்கலாம், பாவியரோட சேரக்கூடாது. செவ்வாய் புதன் சேரக்கூடாது. சனி புதன் சம்பந்தப்பட்டா ஜோதிடத்துல மந்தகதியா யோசிப்பார். செவ்வாய் சேர்ந்தா மறுக்கப்பட்டு வேற, அதாவது ஒரு புறம் ஜோதிட நுணுக்கம் இருக்க மறுபுறம் போவார். எதிரி இல்லையா புதன் செவ்வாய், அந்த மாதிரி அமைப்புல போவாங்க. அப்ப எடுத்த உடனே இவர் கொஞ்சம் ஆர்வலரான நாள். எடுத்த உடனே அப்பா அம்மா பேரை பார்த்தாங்க, குலதெய்வம் பேர் இருக்குது, இது அறிவுறுத்திட்டு முதல்ல குலதெய்வம் அவசியம் போடணும். ஆன்மீகம், நம்ம ஆன்மீகம் தான் ஒரு மனிதனுக்கு அவசியம். நம்ம எங்கே இருந்து வந்தோம், எங்கே போக போறோம் அப்படிங்கிறது. நம்ம இறைவனின் குழந்தைகள் யோசிக்காதவர்கள் மனித ஜென்மம் இல்லை. ஒரே வார்த்தையில இறை மறுப்பாளர்களை பத்தி நான் பேசல, நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேனே, மனித ஜென்மம் என்றால் எங்கிருந்து வந்தோம், இறைவன்கிட்ட இருந்து வந்தவங்க உணரணும். இப்ப அவங்க பார்த்த உடனே அதுல பாருங்க, ஆங்கில வருஷம், மாதம், தேதி, நேரம் கரெக்டா இருக்கணும். இயற்கையிலேயே நேரம் குறித்து வந்தாலும் இருக்கும், அதை நம்ம திருத்துற விதமாகவும் பார்க்கலாம். திருக்கணித வாக்கியம் வித்தியாசம், அதோடைய கான்செப்ட் வேற. தப்பாக அவர் திருக்கணிதப்படி அவங்க டைம் கொடுத்திருந்தாலும் லக்கணம் மாறக்கூடிய அமைப்புல குணங்களை முதல்ல சொல்லும் போது தெரிஞ்சிடும். அப்பா அம்மாவுடைய நிறங்க, அப்பாவுடைய அம்மா விஷயங்கள், தாய் மாமா விஷயம், மூத்த சகோதர விலை சகோதர விஷயம், இத்தனையும் விஷயம் இருக்கு. பார்த்து நம்ம திருத்தி தசாபுத்தி, திடீர்னு ஒரு தசாபுத்தி எடுப்பேன், ஒரு பாவத்துவமான தசாபதி காலத்தை கஷ்டப்பட்டீங்களா, ஓகே எக்ஸாக்ட், அப்படி ஒரு லகரத்தை குடிச்சிட்டு அப்புறம் தான் பலன் பார்க்கறது என்னுடைய முறை. இதை என்னுடைய பார்க்கக்கூடிய உள்ளூர் நண்பர்கள், வெளியூர் நண்பர்கள், வெளி மாநிலத்தில் உள்ளவங்க, வெளிநாட்டில் உள்ளவங்க அறிவார்கள். நேரத்தில் வெளிநாட்டுக்காரவங்க ஒருத்தர் கேட்டாங்க, அற்புதமா இருக்கு அவங்களுடைய பலன் அப்படி சொன்னாங்க. தற்போதைக்காக சொல்லல, நடைமுறை சொல்ல வேண்டியது தானே அவசியம். எத்தனை பேர் என்னுடைய குருநாதரை விமர்சிச்சு செஞ்சுட்டு இருக்கிற நிலையில நாங்க சொல்லணும், உள்ளதான சொல்லணும். இதை பார்த்துங்கன்னா ஆங்கில வருஷம் ஓகே, அதுல கிஜிரி வருஷம், சாலிவாகன வருஷம், கலியுகாப்தி வருஷம் என்னமோ போட்டிருக்காங்க. அதையெல்லாம் நீங்க ஏன் எழுதலைன்னு கேட்டாங்க. நான் அவங்கள்ட்ட பேசி இந்த வீடியோ அவங்களுக்கு அனுப்ப போறேன், தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப் அனுப்ப போறேன். பலன் சொல்றதுக்கு பிறந்த தேதி அவசியம், வருஷம் அவசியம். அதை வச்சுதான் சாப்ட்வேர்ல போட்டிருக்காங்க, கணக்கும் போட போறோம். ஹிஸ்டரி வருஷம் எதுக்குங்க? கலியுகாப்தி வருஷம்ங்கிறது எதுக்கு? சாலிவாகன வருஷம்னா எதுக்கு கேட்கிறேன். அதுக்கும் பலனுக்கு என்ன இருக்கு? அதை பார்த்துட்டு தான் பலன் சொல்லணுன்ற அமைப்பு இல்லை. நான் ஏற்கனவே ஒரு ஜோசியத்தை எல்லாம் பேசுறேன், இதெல்லாம் போடாம எழுதுறீங்களே. நம்ம முன்னோர்கள் சொன்னார்கள், முன்னோர்கள் அதாவது காலத்துக்கு முற்பட்டவர்கள் அப்படின்னா அத்தனை பேரும் பரிசுத்தவர்களா கிடையாது. முன்னோர்கள் வணக்கத்துக்குரியவர்கள் இருக்காங்க, நம்ம அவங்களை தான் பின்பற்றி நம்ம ஜோதிடம் போச்சுக்கிட்டு இருக்கோம். ஜோதிடர்கள் அது தப்புந்த நம்ம சொன்னவங்க முன்னோர்கள் தான், அவளை ஏற்றுக்க முடியுமா? அந்த அமைப்புல சொன்னார். அவன் சொன்னேன், இதை பார்த்துட்டு தான் எழுதிட்டு தான் நம்ம படத்தை பார்க்கணும்னா என்ன அர்த்தம்? அதுக்கு தான் ஒரு நகைச்சுவை சொல்லுவேன். அஜித்குமார் படத்துல ஒரு காமெடி காட்சி, கருணாஸ் நடிச்சிருப்பாரு நினைக்கிறேன். அவர் நண்பர்களுக்குள்ள ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணும்போது பின்னாடி 2 பேர் இழுப்பாங்க, அப்ப எடுக்காது. சரியா? திருப்பூர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஸ்டார்ட் பண்ணும்போது இவங்க எப்படி இழுத்தா அப்படி எடுக்கும், அப்ப இறங்குவார் கீழே. அப்ப அஜித்குமாரோ வேற ஏதோ ஒருத்தர் இந்த கண்ணாடியை இப்படி திருப்பி இப்படி வச்சுட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணா எடுக்கும் சொல்லுவார். அதே மாதிரி அவர் இறங்கி கண்ணாடியை திருப்பி வச்சுட்டு இருக்கும்போது இவன் ஸ்டார்ட் பண்ணும்போது பின்னாடி இழுக்க மாட்டாங்க, அப்போ வண்டி எடுக்கும். இது ஒரு நகைச்சுவை காட்சி. அது மாதிரிதான் இது இருக்கு. சாலிவாகனத்தை குறிச்சா தான் பலன் சொல்ல முடியுமா? ஹிஜ்ரியை குறிச்சா தான் பலன் சொல்ல முடியுமா?
அதெல்லாம் இல்லவே இல்லை, நான் எழுதுறதே இல்லைங்க. அதுல இருக்கு இப்போதைக்கு நான் வந்து ரெடிமேட் நோட்டு தான் வாங்குறேன், உள்ளதை சொல்லணும். அதுல அந்த இடத்துல நான் எதுவுமே குறிப்பிடுறது இல்லை. இதைத்தான் குறிச்சு கேட்டாங்க. அவர்கிட்ட சொன்னேன், அதுல பலனே இல்லைம்மா அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த மாதிரி கேட்கும் பொழுது இப்படிதான் நான் எழுதுவேன் நீங்க சொல்லாம விளக்க சொல்றீங்க பத்தியெல்லாம், அந்த இடத்துல தான் நீங்க குருஜி மாணவர் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப பெருமை. இனிமே நான் தனிப்பட்ட முறையில் அடிக்க போறேன். அதுல வந்து இதெல்லாம் இருக்காதுங்க, நிச்சயம் நிச்சயம் இருக்காது. அதே மாதிரி ஒரு ஜாதகத்துல எல்லா இடத்துலயும் நட்சத்திரம் ராசி நட்சத்திரம் பக்கத்தை நிரப்பக்கூடாதுங்க. பக்கத்துல அர்த்தபூர்வமா இருக்கணும், கொஞ்சம் பக்கமா தான் அர்த்தபூர்வமா இருக்கணும். எத்தனை ராசி நட்சத்திரத்தை எழுதுவீங்க? பிறந்த நேரத்தில், பிறந்த நேரம் 2 இடத்துல தேவை. இப்ப என்கிட்ட பழைய ஜாதகத்துல வரும்பொழுது பாத்தீங்கன்னா துருவ கடிதம் இருக்கு, அதை பத்தி நம்ம சொல்லவே வேணாம், அது மோசடி, அது தேவையே இல்லை. குணங்களை சொல்லும் போது அழகா நம்பிடுவாங்க, தந்தையோட அமைப்பை சொன்னா நம்புவாங்க. சனி சம்பந்தப்பட்ட சுகத்துவமான சனியின் துறையில இருக்கு சொல்லுவா நம்புவாங்க. சனியின் துறை என்னன்னு கேட்டாலும் சொல்லுங்க, இரும்பு பெட்ரோல் இந்த மாதிரி சொல்லுங்க, அழகா சொல்லுவாங்களே. அதுல சொந்தமா வச்சிருக்காரா, வேலைக்கு போறாருன்னு பார்க்கலாம், சிம்மத்தை வச்சு பார்க்கலாம், எத்தனையோ விஷயம். அதையெல்லாம் விட்டு துருவகணியத்தை கேட்டு உட்காரக்கூடிய அமைப்புலாம் இருக்கு. இதெல்லாம் இப்போ ஒழிஞ்சிருச்சு, இப்போ கிடையாது. அது எழுதக்கூடாது, அது நிச்சயம் எழுதக்கூடாது. இந்த சாய்வான வருஷம் கிஜிரி வருஷம்னா எழுத தேவையில்லைங்க, அதுக்கு இது சம்பந்தம் இல்லை, அதை நான் விட்டுறேன். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த நான் சொல்றேன்ல, பக்கத்துல இருக்க ராசி நட்சத்திரம் அம்ச லக்கணம் முக்கியம், அம்ச லக்கணம் ராசி தேவை, அதெல்லாம் ஓகே. எத்தனை இடத்துல எழுதுறது? 2 மணி இடத்துலயா? தேவையில்லை. அது போக நாளிகை நீங்க ஏன் குறிப்பிடல? நாளிகை இப்போ எதுக்குங்க? மணி வந்துருச்சு, நாளிகை எதுக்கு? நாளிகையெல்லாம் போட்டு மணி ஆக்கணும்னா உடையும். உடையம்னா புரியுதா? வகுத்துக்கிட்டே வருவோம்ல, அந்த காலத்துல எங்கிட்ட பிராக்கெட் போட்டு வகுத்துக்கிட்டே வருவோம்ல, அப்போ அந்த செகண்ட்ஸ்ல விடுவோம்ல, அதுலதான் பலன் கிடையாது. துல்லிதமா இருக்க இப்படி நேர பிறகு இப்படி சுத்தி சொல்ற கணக்கு. அதுல அந்த காலத்துல நாளிகை எழுதுனாங்க, இப்போ நாளிகை தேவையில்லை, நாளிகை குறிப்பிடுறதே இல்லை. ரெண்டாச்சா. இன்னொன்னு லக்கண பலன் ஒரு பகுதி போட்டிருக்காங்க. மேச லக்கணம் அப்படின்னா பொதுவான பலன் என்ன? சரவீடு, செவ்வாயோட சரவீடு, வேகமா இருப்பாரு. செவ்வாய் வந்து செவ்வாய் சுபத்துவத்தை பொறுத்து தான் நம்ம சொல்லணும். இதை பத்தி தான் பேச போறேன். மேச லக்கணம்னா உடனே சரசரன்னு இயங்குவார், வேகமானவர், துடிப்பானவர் அப்படின்னு இருக்கு, பஞ்சாங்கத்துல இருக்கு. பஞ்சாங்கத்திலையும் நமக்கு தேவையானதை எடுத்துக்கிறணும் ஜோதிடத்துல. இப்ப அந்த இதில் இயங்குவார் அப்படிங்கும் போது இந்த ஜாதகரை லக்கணத்தை சுபர் பார்த்து, லக்னாதிபதி சுபர் பார்த்தா சரசர சனின்னு பார்த்துட்டாரு வச்சுக்கோங்க, சரசரன்னு எங்கிட்டு இயங்குவாரு? மந்தகதி வந்துருமா? மந்தகதி வந்துடும், குணமும் சரி இருக்காது. அதே அப்ப மேச லக்கணம் இந்த ஒருத்தர் எழுத கொடுத்தாருன்னா அவர் மேச லக்கணமா இருந்தா அவருடைய நிலை, அவர் மேச லக்கணத்தோட எப்படி பிரதிபலிக்கிறார், அவருடைய ராசி என்ன அப்படி தானே குணம் எழுதணும். அதெல்லாம் எழுதாம டோட்டலா எல்லா மேச லக்கணத்துக்காரருக்கு சரசரன் இயங்குவார், வேகமானவர், துடிப்பானவர் அப்படிங்கிறதுதான் என்ன அர்த்தம்? 4ஆம் இடம் சந்திரன் தாய்மையில் பற்று கொண்டவர் அப்படின்னு பொதுவாகவே வரைஞ்சு எழுதுறாங்க. அது நான் எழுதுறது இல்லைங்க, அவங்களோட குணத்தை அதுல எழுதிருவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட எண்கள், அதுக்குள்ள போக விரும்பல, அது வந்து மறுக்கக்கூடாதுன்னு சொல்லலாம், அதை நான் எழுதுறது இல்லை. 2ஆம் பட்சம் அதிர்ஷ்ட நிறம், கிரகங்கள் மாறும்போது நிறம் மாறும்ல. வணங்க வேண்டிய தெய்வம், நான் தான் எழுதுவேன். எடுத்த உடனே குலதெய்வம் இல்லாமல் எதுவும் இல்லை, குலதெய்வம் அனுமதியோட தான் நமக்கு எல்லாமே பரம்பொருளை கிருபையை கிடைக்குங்கிறது உண்மைதானே, அது அறிவுறுத்துறதுல. வணங்க வேண்டிய தெய்வம்னா தசைக்கு தக்கன மாறணும். குருதசை இருந்தா நான் மகான்களை தான் சொல்றது, தட்சிணாமூர்த்தி மகான்கள், இந்த மாதிரி அடியார்கள் மகான்கள் செய்ய சொல்றோம், எழுதுறோம். அப்ப அது மாறும்ல, அதுவும் எழுதுறது இல்லை. நான் அதையெல்லாம் விட்டுருவேன் பிளாங்கா. ஒரு ஆர்வலர்கள்லாம் பார்த்துட்டு எதை வேணுமோ அதை விட்டுறீங்க அப்படின்னு, எது தேவையோ அதை எழுதுறீங்க, எது தேவையில்லை அதை விட்டுறீங்கன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷம். அப்படித்தாங்க எழுதணும், இதாங்க முறை அப்படிங்கிறத அந்த அம்மாட்ட அறிவுறுத்தினேன். அதுபோக முக்கியமா சனிக்கிரகம் ஈஸ்வரன் இல்லை, காலசர்ப்ப தோஷம் இல்லை, நட்சத்திரத்துல பலன் இல்லை, கிரக சுபத்துவ பாவத்துவம் தான் இருக்குது அப்படிங்கிறத விளக்கி பேராவா அதில் தெளிவா நான் என்னுடைய கையெழுத்துல அதை இருக்கும். இதுக்கு அவசியம் எழுதணும். அப்ப ஜாதகம் ஆண்டவன் இல்லை ஜோதிடம் இல்லைன்னு சொல்லக்கூடிய பகுத்தறிவாளர் சொல்லிக்கிறாங்க பாருங்களேன், அவங்களே சொல்லிக்கிறட்டும். அப்படிப்பட்டவர்கள்லாம் இப்ப விமர்சனம் பண்றதுக்கு நம்ம தான் முதல் காரணம். ஜோதிடர்கள் பழமையானவர்கள் ரொம்ப கூட இப்ப மாறிக்கிட்டு வர்றோம். இதோட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியவர் எனது அன்பு ஆசான் குருஜி ஐயா, அதுல மாற்று கருத்தே இல்லை. இன்னும் சில குருநாதர்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து வெளியில வர முடியாம இருக்காங்க, அவ்வளவுதான்.
சரியா? ஈரோடு கோப்பையாலாம் நுணுக்கமானவர், இந்த மாதிரிலாம் இருக்காங்க. அதே மாதிரி திருப்பூர் கோபாலகிருஷ்ணன் ஐயா அவங்கெல்லாம் ரொம்ப நுணுக்கமான ஒரு ஆசான்கள். முதன்மையா இருக்கக்கூடியவர் என்னுடைய ஐத்தியகுருஜி ஐயா அவர்கள் ஆசான், அவருடைய குருநாதர்கள் அருள்வேல் ஐயா, அவர் ஒரு சில விஷயங்கள் இப்படிலாம் இருக்கக்கூடிய அமைப்புல தப்பும் தவறுமா சொல்லிக்கிட்டு அதை பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு வாக்கியம் தான் சரி வரும் சொல்லக்கூடிய குருநாதர்கள் இருக்காங்க, குருமார்கள். அவங்ககிட்ட எல்லாம் எப்படி கருத்துக்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது, எப்படி ஜோதிடம் சொல்லக்கூடாதுங்கிறதையும் அவங்க எடுத்துக்க சொல்றாங்கல்ல, அவர் ஒரு வகையான குருநாதர்கள் தான். அப்ப ஜாதகம் கண்டிப்பா எழுதணும். இன்னொன்னு ஒரு முக்கியமான குறிப்பு, நான் என்னுடைய அனுபவத்தில் எழுதுவேன். ஜாதகம் என்பது பிறப்பின் பத்திரம் அப்படின்னு போடுவேன் எடுத்த உடனே. அது ஒரு அலங்காரமான வார்த்தை, இதெல்லாம் எனக்கு பிடிக்கும். அதை போட்டுட்டு குலதெய்வம் பேர் போட்டு அப்பா அம்மா பேர் போட்டுட்டு இந்த சாதி வாகன வருஷம் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு இடத்துல மட்டும் நறுக்குன்னு எப்ப பிறந்தாக நடுநீசியில பிறந்தா 2 கிழமையை போட்டு விடிஞ்சா என்ன கிழமைங்கிறதை அறிவுறுத்தி என்கிட்ட நான் எழுதின ஜாதகத்தை பார்த்தா சந்தேகமே யாருக்கும் வராது, கடகடன்னு பல சொல்லிடுறேன். அந்த அளவுக்கு தான் எழுதி கொடுக்குறேன், பெருமை இல்லை, உண்மை. அதே மாதிரி தசாபுத்தி அமைப்புகளை கொடுக்குறேன். திருக்கணித வாக்கியம் ரொம்ப வித்தியாசம் வரும், திருக்கணிதத்துல தான் எழுதுனேன். பயனுள்ள குறிப்புகள், ஜோதிடத்தை எப்படி தவறா சொல்லி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத, சனி முழுக்க பாவகரங்கிறத ஒவ்வொரு ஜாதகத்திலும் அறிவுறுத்துறேன். காலசர்ப்ப தோஷம் இல்லைங்கிறதையும் அறிவுறுத்துறேன். இப்படி எல்லா விஷயங்களையும் அறிவுறுத்தி நான் எழுதி கொடுக்குறேன். அப்படி தாங்க ஜாதகம் எழுதணும். அதை அந்த அம்மாட்ட சொன்னேன். இதை காணொலியை பார்க்குறவங்களும் பாருங்க, பழமைவாதிகள் அவங்க இடத்துல இருப்பாங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. இப்போ உள்ள இளம் தலைமுறைகள் இப்போ ஒரு வெகு சிறப்பா டீனேஜில் உள்ளவங்க எல்லாம் ஜோதிடத்தை ரொம்ப விரும்புறாங்க. இந்த அவங்க ஜாதகம் இல்லை இறைவன் இல்லைன்னு சொல்ற ஒரு பாச்சால இனிமே பலிக்காது. கண்டிப்பான முறையில ஆன்மீகம் செலுத்தக்கூடிய நேரம், அற்புதமான தருணம். அழகாக ஆன்மீக பூமியாவே நம்ம இந்தியா மாறும். அதனால எனக்கு நேற்று அவங்க சொன்ன உடனே சொல்ல தோணுச்சு, அவர்கிட்ட சொன்னேன், பொது வழியிலே நம்ம அறிவிச்சிருவோம் அப்படிங்கிறத இதை சொல்றாங்க. இது முக்கியமான பதிவு. இது போன்ற பதிவுகளுக்கு என்னுடைய அஸ்ட்ரோ சாய் செல்வம் யூடியூப்ல இணைந்திருங்கள். நுணுக்கமான பதிவுகள் அடுத்தடுத்து தருகிறேன். என்னிடம் ஜாதகம் பார்க்க திரையக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. தெளிவாக கட்டண முறையில் மட்டும் பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். கிரக விளக்கத்தோடு திருமணம் எப்ப நடக்கும், திருமண பொருத்த விஷயத்துல திருமணம் எப்ப நடக்கும், அந்த தரம் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிடுவேன். சேர்ந்து விட்டால் பின்னடைவான காலம் நிச்சயம் எல்லாத்துக்கும் இருக்கும், கட்டுக்குள்ள இருக்கும், பொறுத்து கொள்ளலாம். லக்னாதிபதி அதையும் அறிவுறுத்தியே எல்லாமே தெளிவாக சொல்லி விடுகிறேன் என்னுடைய குருநாதருடைய ஆசியால். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம், பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.